நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேங்க் ராபரி கேசஸ் கேட்டிருக்கலாம். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இப்படி ஒரு கேஸ் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த போட்டோல இருக்கிறவர் தான் 70 வயசான லாரன்ஸ் ரிப்பிள். இவர் யுஎஸ்ல இருக்க கேன்சஸ் சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒன் ரேண்டம் டே வந்துட்டு மாஸ்க் சூட் எல்லாம் எதுவுமே மாட்டிக்காம இவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா பேங்க்குள்ள நடந்து போறாரு. கேஷியர் கிட்ட ஒரு நோட்டை கொடுக்குறாரு. அந்த நோட்ல ஐ ஹேவ் அ கன், கிவ் மீ மணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேஷியர் உடனே பயந்துட்டு உள்ள இருந்து ஒரு $3000 தூக்கி அவர் கையில கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கிட்டு ஓடவெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா நடந்து போய் பேங்கோட லாபியில் உட்காந்துக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, யாரா இவன் எங்கிருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மால் கூலா சோஃபால உட்காந்துட்டு போலீஸ் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸ் கொஞ்ச நேரத்துல வர்றாங்க, ஏன்பா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்லியிருப்பாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவரால் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கூட வாழ முடியலையாமா, அவங்க கூட வாழ்றதுக்கு ஜெயிலியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பேங்கை கொள்ளையடிக்க பார்த்தாராமா. அவர்கிட்ட கன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு காலையில ஒய்ஃப் கூட சண்டை போட்டிருக்காரு, கோபத்துல உடனே பேங்க்கு கிளம்பி வந்துட்டாரு. கேட்கும்போது பயங்கர ஃபன்னியா இருக்குது இல்ல. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்களோட வாழ்றதுக்கு நான் போயிட்டு ஜெயிலியே இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால அதை சீரியஸா ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ உங்களை நிறைய பேருக்கு டவுட் வரல, அவரோட பிளான் வந்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இல்ல. ஜட்ஜ் வந்துட்டு இந்த கதையை கேட்டது யூனோ ரிவர்ஸ் எடுத்து காட்டிட்டாரு. நீ ஒய்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தப்பை பண்ண, அப்ப நான் உனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்து அப்படின்னா நீ நினைச்சது சரியா போயிடும். அது உனக்கு தண்டனையாவே இருக்காது. சோ உனக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா, நீ 6 மாசத்துக்கு ஹவுஸ் அரெஸ்ட்ல இரு அப்படின்ட்டாரு. வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பேங்க் போய் கொள்ளையடிச்ச ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட் வந்துட்டு பனிஷ்மெண்டா கிடைச்சிருக்குது.